வெல்கம் டு பிரபு மேஸ். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில் இருக்கிறதுலேருந்து இந்த வருஷம் 2024-2025 கல்வியாண்டில் பார்த்திங்கன்னா அட்மிஷன் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம். அதில் எல்லாருமே இப்போ கேட்குற கேள்வி பார்த்திங்கன்னா, ஓவராலாக டிஎன்ஏயூவில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் ஓவராலாக எவ்வளோ சீட்ஸ் சார் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜோட சீட்ஸ் எவ்வளோ இருக்குது, ப்ரைவேட் காலேஜோட சீட்ஸ் எவ்வளோ இருக்குது, பிஎஸ்சி ஹான்ஸ் அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் இன்கேஸ் அதில் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் சீட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாம் ஃபுல்ஃபில்லாக கேட்டிருந்தீங்க. அதை பற்றி பேசிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டில் ஆர்டராக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, காலேஜ் வைஸ் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஓவராலாக பிஎஸ்சி ஹான்ஸ் அக்ரிகல்ச்சருக்கு கவர்மெண்ட் காலேஜில் 10 காலேஜஸ் இருக்குது. கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 10 காலேஜஸ் இருக்குது. நான் அதை தான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ அதில் மெயின் யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சுரல் காலேஜ் அண்டு ரிசர்ச் இன்ஸ்டியூட் கோயம்புத்தூர். அதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக நமக்கு 293 சீட் இருக்குது. அதாவது என்ஆர்ஐ கோட்டா, இண்டஸ்ட்ரியல் கோட்டா, ஐகேர், அந்தமான், அதே மாதிரி ஸ்டடி இன் இந்தியா. ஸோ இது மாதிரி எல்லாமே சேர்த்து யூனிவர்சிட்டியில் மொத்தம் 293 சீட்டு அக்ரிக்கு மட்டும் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி மதுரை கவர்மெண்ட் காலேஜில் பார்த்திங்கன்னா 272 சீட் இருக்குது. கிள்ளிகுளம் காலேஜில் 222 சீட் இருக்குது. சரியா? 272 மதுரையில், கிள்ளிகுளம் 222. திருச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா 194 சீட் இருக்குது. அதே மாதிரி திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா 218 சீட் இருக்குது. குடுமியான்மலை புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 218 சீட் இருக்குது. இதே மாதிரி தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா 218 சீட்டு. இதை தாண்டி இப்போ ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸில் ஓப்பன் பண்ண நியூ காலேஜ் பார்த்திங்கன்னா கரூரில் ஒரு 75 சீட்டு. அதே மாதிரி நாகப்பட்டினத்தில் ஒரு 75 சீட்டு. செட்டிநாடு காலேஜில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு 75 சீட்டு. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா 1860 சீட்டு இருக்குது இங்கிலீஷ் மீடியம் பிஎஸ்சி ஹான்ஸ் அக்ரிகல்ச்சர் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு. இதை தாண்டி பிஎஸ்சி ஹான்ஸ் அக்ரிகல்ச்சர் தமிழ் மீடியம் யூனிவர்சிட்டியில் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு 50 சீட் இருக்குது. ஸோ தமிழ் மீடியம் பிஎஸ்சி ஹான்ஸ் அக்ரிகல்ச்சர் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா வேறு எந்த இடத்துலையும் கிடையாது எக்ஸப்ட் யூனிவர்சிட்டி. டைரெக்டாக யூனிவர்சிட்டியில் மட்டும் நமக்கு ஒரு 50 சீட்டு தமிழ் மீடியம் கொடுத்துருக்குறாங்க பிஎஸ்சி ஹான்ஸ் அக்ரிகல்ச்சருக்கு. ஓகேவா சார்? இந்த வருஷமும் இதே ஸ்ட்ரென்த்து தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கரூர், நாகப்பட்டினம், செட்டிநாடு இந்த காலேஜஸில் இன்கேஸ் உங்களுக்கு மினிமம் ஒரு 25 சீட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ஒரு 75 சீட்ஸ் வந்து நாம் இந்த வருஷம் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. ஸோ கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த 10 காலேஜ் தான் நமக்கு கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிறது. ஓவராலாக பார்த்திங்கன்னா 1860 தமிழ் மீடியம் ஒரு 50 சேர்த்திங்க அப்படின்னா 1910 சீட்டு இருக்குது. இதில் நம்ம பிஎஸ்சி ஹான்ஸ் அக்ரிகல்ச்சர் இந்த வருஷம் நம்ம ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு. சரியா? ஓகே சார். அப்போ ப்ரைவேட் காலேஜில் என்ன லெவலில் சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் நான் ஆர்டராக கொடுத்துட்றேன். ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், அதையும் நான் டிஸ்பிளே பண்ணிட்டேன். டிகிரி காலேஜ் அதில் உள்ள ஸ்ட்ரென்த்து. சரிங்களா? ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் தேனியில் அது பார்த்திங்கன்னா 122 சீட் இருக்குது. வானவராயர் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பொள்ளாச்சியில் அதில் பார்த்திங்கன்னா 130 சீட் இருக்குது. ஆதிபராசக்தி காலேஜ் அதில் பார்த்திங்கன்னா 117 சீட் இருக்குது. குமரகுருவில் பார்த்திங்கன்னா 117 சீட்டு. பிஜிபியில் பார்த்திங்கன்னா 108 சீட் இருக்குது. டான்பாஸ்கோவில் 103 சீட் இருக்குது. அதியமான் காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சரில் பார்த்திங்கன்னா 108 சீட் இருக்குது. தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜில் பார்த்திங்கன்னா 112 சீட் இருக்குது. புஷ்கரம் வந்து புதுக்கோட்டையில் இருக்கிறது, அதில் ஒரு 112 சீட்டு. அதே மாதிரி தந்தை ரோவர் அதில் பார்த்திங்கன்னா 112 சீட்டு. எம்ஐடி காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அதில் பார்த்திங்கன்னா 108 சீட்டு. ஜேகேகே சரியா? அதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 117 சீட் இருக்குது. ஆர்விஎஸ் அக்ரிகல்ச்சர் தஞ்சாவூரில் அது பார்த்திங்கன்னா ஒரு 90 சீட் இருக்குது. தங்கபலம் அக்ரிகல்ச்சரல் காலேஜில் 108 சீட் இருக்குது. ஜேஎஸ்ஏ காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி அது பார்த்திங்கன்னா அதில் ஒரு 114 சீட் இருக்குது. இப்போ நாம் ஒன்லி பேசுகிறது ப்ரைவேட் அக்ரிகல்ச்சர் சீட்டு. சரிங்களா? அதை மட்டும் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். மதர் தெரசா காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பார்த்திங்கன்னா அதில் ஒரு 108 சீட் இருக்குது. இமயம் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பார்த்திங்கன்னா அதில் ஒரு 108 சீட் இருக்குது. பாலர் அக்ரிகல்ச்சர் காலேஜில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு 108. அதே மாதிரி அரவிந்தர் அக்ரிகல்ச்சர் காலேஜில் ஒரு 108. கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அதில் பார்த்திங்கன்னா ஒரு 94 சீட் இருக்குது. இந்த இந்தியன் அக்ரிகல்ச்சர் காலேஜில் பார்த்திங்கன்னா 82 சீட் இருக்குது. நம்மாழ்வார் காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அதில் பார்த்திங்கன்னா 57 சீட் இருக்குது. எஸ்ஆர்எஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பார்த்திங்கன்னா அதில் ஒரு 98 சீட் இருக்குது. சேது பாஸ்கராவில் பார்த்திங்கன்னா ஒரு 98 சீட் இருக்குது.
ஜெயா அக்ரிகல்ச்சர் காலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 69 சீட் இருக்குது. நாலந்தா காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பார்த்திங்கன்னா ஒரு 62 சீட் இருக்குது. ஓவராலாக பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் காலேஜில் 2670 சீட் இருக்குது. ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் 2670 சீட் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜில் ஆல்ரெடி நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தது 1910 சீட் வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ப்ரைவேட் காலேஜில் ஒரு 2670. ஸோ ஓவராலாக ஆட் பண்ணி பார்த்திங்கன்னா 4580 சீட்ஸ் வந்து இருக்குது. இது லாஸ்ட் இயரோட அலாட்மெண்ட். இந்த வருஷம் மினிமம் ஒரு 75 சீட்ஸ் ஆகுது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அப்படி பார்க்க போனீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு 4655 சீட்ஸ் வந்து நமக்கு இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகி நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம மெயின் திங் பேசியிருக்கிறது பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அக்ரிகல்ச்சர் கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது காலேஜ் வைஸ், அதே மாதிரி ப்ரைவேட் காலேஜஸில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது காலேஜ் வைஸ் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் ப்ரைவேட் காலேஜில் நம்ம ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றியும் பேசிடலாம். ஓகேவா? இன்னும் அக்ரி எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் அல்லது எந்தெந்த காலேஜஸில் இதை மட்டும் இல்லாமல் யூனிவர்சிட்டியை மட்டும் இல்லாமல் வேறு எந்தெந்த யூனிவர்சிட்டியில் நம்ம அக்ரி ஜாயின் பண்ணி படிக்கலாம், வேறு எந்தெந்த வழிகளில் நம்ம அக்ரி ஜாயின் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயிலும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டே இருக்கேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது ஒன்லி எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. அதையும் குரூப் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன்லி உங்களுக்கு டிஸ்கஷன் பர்பஸ்க்காக எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இன்னும் அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.